என்ன நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இம்மட்டில் எங்களை காத்து வழி நடத்தினீரே, எங்களுக்கு நன்மை செய்தீரே, நமக்கு நன்றி என்று நன்றி பலிகளை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. இன்றைக்கு இந்த ஆராதனையில் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த படுத்த படுத்த நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் கர்த்தர் உடைக்கத்தக்கதான ஆராதனையாக இன்னைக்கு இருக்கட்டும். எல்லாரும் ஒப்பு கொடுத்தலோடு ஆண்டவரே எனக்கு இன்னும் நன்மை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆவியின் வரங்களினாலே எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வரும்படியாக ஒப்பு கொடுப்போம். எல்லா தடைகளையும் உடைக்கிற வல்லமை உள்ளவர், உங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்த வல்லமை உள்ளவர், உங்களுடைய தேவைகளை அறிந்து அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லமை உள்ளவர் கர்த்தர். உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் இந்த இடத்துக்குள்ள கடந்து வாங்க அப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லாத பாத்திரம் தான், வெறுமையான பாத்திரம் தான். ஆண்டவரே எங்களை நிரப்புங்க, உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஷபலதர கபலதர அந்த நிகடபலது ரீமாந்த நகடபா ஷபலதர கபலதர அந்த நிகடபலதர அந்த நியூகலபலதர கபலது. நம்முடைய தேவைகள் மிகுதியாக இருந்தாலும், வேலையை தேடிக்கொண்டிருந்தாலும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருந்தீங்கன்னா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உம்முடையது ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை தந்தது நீர் ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் உண்மையாய் வாழத்தக்கதாக எனக்கு ஒரு நல்ல பொசிஷனை கொடுங்க ஆண்டவரே, ஒரு நல்ல சம்பளத்தில் எனக்கு ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை அது தடையாக இருக்கக்கூடாது. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நீங்கள் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுப்போம். வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஓ ரபகலப ஷபலதரந்தனி கடபலதரந்தனி கடபலது ஓ ரிபலர கபலதரந்தனி கடபலப ஷபலதர கபலதரந்தனி கடபலது. ஓ பரலோக பிதாவே, தர்மியான நாளில் ஆண்டவரே அப்பா எங்களை ஒரு குடும்பமாய் கூட்டி சேர்ந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் ஏதோ நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை செய்தீர், ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்தீரே ஆண்டவரே. அந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. வாயை திறந்த ஆண்டவரே இன்றைக்கு வல்லமையாய் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை நீர் தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய ஆட்கள் வரையிலும் ஆண்டவரே என் தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனை ஆண்டவரை சுகந்த வாசனையாக இருக்கத்தக்கதான கிருபைகளை தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை ஆவியின் வரங்களினால நிரப்புங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் கர்த்தர் ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும். இந்த நாள் கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்கிற நாளாய் ஆண்டவரே நீர் மாற்றும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி அவரை உயர்த்தி பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை
எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, திருபயம் இரக்கமும் அன்பும் கண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, திருபயம் இரக்கமும் அன்பும் கண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. ஆமென். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கரங்களை தட்டி அவருக்கு துதியையும் கனத்தையும் செலுத்துவோமா? அவர் செய்த ஆயிரம் ஆயிரம் நன்மைகளுக்காக, ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா உபகாரங்களுக்காகவும் உமக்கு நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவர். ஓ ரப கலப ஷபலதர் அந்தனி கடபலது, ஓ ரியாங்குனி கடபலதர் அந்தனி கடபலதர கபலபரதர கபலது. ஓ அப்பா, மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தால் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை காத்து வழி நடத்துகிற தயவிற்காய் நன்றி ஆண்டவரை. நீடிய ஆயுசு நாட்களால திருப்தியாக்கி உனக்கு ரட்சிப்பை காண்பிப்பேன் என்ற வார்த்தையின்படி என் தேவரீர் உடைய பிள்ளைகளை நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உயர்த்துகிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. என்னுடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொண்ட தயவிற்காய் நன்றி. என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஒவ்வொரு நாளும் தேடுகிற கிருபையை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளைகளுக்கு ஆண்டவரே நன்மையும் கிருபையும் ஆண்டவரை பின்தொடர செய்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி உயர்த்துகிறோம். நீர் பெரியவர் ஆண்டவர். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவர். ஓ ரக்கலப ஷபலதர் அந்தனி கடபலது. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஓ உமக்கு நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவராய் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ நடத்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத எங்களை நேசித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வணைந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உயர்த்துகிறோம் ஆண்டவர். Glory, hallelujah. ஷமனதர கபலதர அந்தனி கடபலது. அவருடைய கிருபைகளை நினைத்து நாம பாடுவோம். ஹalleluya. அவர் தாவீதுக்கு கிருபையை கொடுத்தார், சாலமோனுக்கு கிருபையை கொடுத்தார், தானியேலுக்கு கிருபையை கொடுத்தார், பவுலுக்கு கிருபையை கொடுத்தார். ஆண்டவரே, அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே சொல்லி ஒரு வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? ஹalleluya. கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே, கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே. தாவீதுக்கு கிருபை கொடுத்தீங்க, அவன் கோலியாத்தை வென்று விட்டாரே. தாவீதுக்கு கிருபை கொடுத்தீங்க, அவன் கோலியாத்தை வென்று விட்டாரே. எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா,
அந்த கிருபை ஆண்டவரே, ஆண்டவரே பலவீனத்தை வெல்லுகிற அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ரக்கல பாஷபலத ரக்கபலது ஒரு யாதுரி மாக்கலபர கபலதரந்தரி கடபலதர கபலது. ஓ பிசாசை ஜெயிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஓ ரிக்கல வாந்தன கடபலது ஓ ரிபா ஷபலதர கபலதரந்தரி கடபலது ஓ ரபா பாபா 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 கபலதர கபலது. ஓ எல்லா தடைகளையும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. ஓ இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்க அந்த எரியோ கோட்டை இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படட்டும் 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 ஆண்டவரே. ஓ ரபா கபல வாஷபலது ஓ ரிக்கந்தன கடபலதர கபலவர கபலவரதர கபலது ஓ ரிபந்தன கடபலதர கபலது ஓ ரபா ஷபலதர கபலதர கபலது. ஓ துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ we exalt your name on high ஆண்டவரே. ஹalleluya. நம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஓ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபா கலபா ஷபலதர ரந்தனி கடபலது ஓ ரிபா கலபந்தன கடபல கபலது ஓ ரிபா ஷபலதர கபலதர ரந்தனி கடபலது ஓ ரிபா கலபா ஷபலபா லபா ரபா கபலதர ரந்தனி ஓ ரிபா கலந்தன கடபலதர கபலது. ஓ உடைய கோணலானவைகளை நான் செவையாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ரிபா கலபாதல கடபலது ரிபா கலபா ஷபலதர கபலது ஓ ரிமந்தன கடபலத ரக்கபல வாஷபல கருதனி கடபலது ஓ ரிபா ரக்கபலத ரந்தனி கபலது ஓ ரிபா குந்தன கடபல. துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரிபா லரபல ரதல கடபல கபலது ஓ ரிபா கலபா ஷபலத ரந்தனி கடபலது. துதிங்க வாயை திறந்து, யாரும் சும்மா இருக்க கூடாது, எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஓ ரிகல வாஷபலத ரந்தனி கடபலது ஓ we worship you master. உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ விலா ரக்கல வாஷபலத ரக்கபலது ஓ நான் உயிர்ப்பிப்பேன் நீங்க சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ மரித்தவைகள் எழும்பும் என்று சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லா ரபா கல வாஷபலத ரந்தன கடபலது ரிபால ரக்கபலத ரந்தனி கடபலத ரந்தனி கடபலது. ஓ we worship you Lord. Hallelujah hallelujah hallelujah. ஓ ரல ரக்கபல வாஷபலத ரந்தனி கடபலத ரக்கபலது. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. Hallelujah. உயர்த்தி பாடுவோமா? Hallelujah. எக்காலமும் சோதரிப்பேன் எந்நேரமும் துதித்திடுவேன் என்னை காத்து பணிந்திடுவேன் உம் நாமம் உயர்த்துவேன் உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் சோதரிப்பேன் எந்நேரமும் துதித்திடுவேன் என்னை காத்து பணிந்திடுவேன்
Yes, Lord. Oh, we worship you, Master. Oh, we ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, எங்களுடைய எல்லைகளை விரிவாக்குகிறவரே, உம்மை மேன்மைப்படுத்த உதவுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ கலபாஷ வலதர கவலதர கவலது, ஓரி மந்தனியோ கலபாஷ வலதர கவலதர கவலது. ஓ எங்களுடைய கண்மலையானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். உடைய கண்களை திறக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தின் அறிவை ஆண்டவரை தந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரம் 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 என்று துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கலவஷனதர கபலதர கபலது, அவரை இன்னுமாய் மகிமைப்படுத்தும்படியா இந்த கண்மலை ஆண்டவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உடைய தேவை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஒரு நம்பிக்கையோடு உங்களுடைய கண்மையானவரை உயர்த்துவீங்களா? உங்களுடைய பலவீனத்தை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர், அவருடைய தழும்புகளால் சுகமானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாய், அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்த
என்னுடைய சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓ ரிபா பாபா பாபா கலந்தரந்தனி கடவலது ரிபா கலபா ஷவலதரந்தனி கடவலதரக்கமலது ரிபா ஷவலதரக்கமலதரந்தனி கடவலது ஓ மே உயர்த்துகிறோம் ஆண்டவர் மே துதிக்கிறோம் 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 ஆண்டவர் ஓ ரலா ரபா கலபா ஷவலதரக்கமலதரந்தனி கடவலது ஓ ரிலரக்கமலதரந்தனி கடவலதரக்கமலது எந்தன் பலவீன நேரங்களில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை பாடுவோம். எந்தன் பலவீன நேரங்களில் மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனையிலே உண்மையோடு ஆண்டவர் ஆவியிலே நிறைந்த ஆண்டவர் ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்வாயாக என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் தொழுது கொண்ட பிள்ளைகளை என் தேவனில் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரை மூடி மறைத்துக் கொண்டு அப்பா அவருடைய தேவைகளை நீ சந்திக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய எல்லைகளை விரிவாக்குங்க. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் விசேஷித்த வகையில செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை நீங்க கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர். உம்முடைய நாமம் அதிசயம் ஆண்டவரே. ஓ லக்கரா பாஷலத ரக்கவலது உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதிசயத்தை செய்வீராக. ஓ உம்முடைய கிருபையினாலே நீர் முடிசூட்டி நடத்துவீராக. நீர் விசேஷித்தமானவனாய் விசேஷித்தமானவனாய் நீர் வேர் பிரித்து வைத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையில நாங்கள் ருசிக்கத்தக்கதான கிருபையிலே தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி இந்த இடத்திலே வாழ்வாதாரத்திற்கு ஏற்றபடி ஒரு நல்ல எல்லைகளை விரிவாக்குகிற வழிகளை நீர் திறக்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இது எல்லாவற்றிலும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர் ஆண்டவர். இம்மட்டிலிருந்து எங்களை நடத்தின கிருபைக்காக மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வெறும் மண்ணான மனிதர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையானவர்கள், எங்களால் ஒன்றும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய பராக்கிரமத்தினாலோ ஒன்றும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். உங்களுடைய கரத்திலே நாங்கள் விழுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய ஆண்டவரே நாமத்தை உயர்த்த எங்களுக்கு பலன் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். வரப்போகிற ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய உயர்த்த எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. உடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல தகப்பனே, ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 105வது அதிகாரம் 1 முதல் 22 வசனம் உடைய சகோதரர் ஸ்டாலின் அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 105 1 முதல் 22 முடிய. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகள் ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தர்
கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்னென்றைக்கும் நினைத்திருக்கிறார். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்கிறார். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு தேச தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேச தண்டைக்கும் போனார்கள். தான் அபிஷேகம் பண்ணினவர்களை தாங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்கிறார். அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்புகிறார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தன் பிரபுக்களை அவர் மனத்தின்படி கட்டவும், அவர் மூப்பர்களை ஞானிகளாக்கவும். ஆமென். ஆமென். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். நான் சுத்தரிக்கின்றேன். பல நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து அப்படி இறக்கத்துக்காய் தயவுக்காய் என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பல நாட்களிலே இங்கேருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு சென்றோம். அங்கே போய் அந்த மேரேஜ் காரியங்களில் கலந்து கொள்ள முடியாத ஆண்டவர் இறக்கம் பாராட்டினார். போகிற தினத்திலும் கூட ஒரு பெரிய தடை, அந்த டிக்கெட்லாம் கேன்சல் ஆனது. போக முடியுமா நான் யோசித்தோம். இருந்தாலும் மறுதினத்திலே டிக்கெட் புக் செய்து இந்த ஃப்ளைட்டும் எந்த ஒரு தடை இல்லாதபடி நாங்கள் கல்யாண மண்டபத்தில் போய் டேரெக்டாக அந்த கல்யாணத்தில் நிற்கும்படியாக ஆண்டவர் இறக்கம் பாராட்டினார். எங்களுக்காக அந்த கல்யாணத்தை டேட்லாம் மாற்றி வச்சாங்க. என்னடா நம்ம போக முடியாமல் போயிடுமோ என்று யோசித்தேன். இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டினார். போய் அங்கு இருந்து அங்கே இந்த விடுமுறை நாட்களை குத்தப்பட்ட சந்தோஷம் மைக்களையும் திரும்பும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். திரும்பவும் வரும்போதும் எந்த ஒரு தடை இல்லாதபடி எங்களுக்கு பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். வந்து உங்களோடு கூட கர்த்தரை ஆராய்க்கும்படியாக ஆண்டவர் இறக்கம் பாட்டினார். அதை நான் சுத்தரிக்கிறேன். வேறு சாட்சிகள்? கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. என்னையும் என் குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருமணி போல கர்த்தர் நடத்தி வருகிறார். அதை நினைத்து நான் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் எல்லா விதத்திலும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருந்து வருகிறார். நான் சொல்லணுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். நீங்கள் எல்லாரும் ஜெபிச்சிங்க என் பிள்ளைக்காக. பிள்ளை போன சனிக்கிழமை ஊர்லேருந்து பிரயாணப்பட்டு சென்னை போய் சென்னையில் ஒரு காலேஜில் அட்மிஷன் எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கிளாஸ் தொடங்கிட்டு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். ஒரு 4 days ரொம்ப அழுகையும் கண்ணீருமா இருந்துச்சு. நான் நினச்சேன் பிள்ளைய திருப்பி தான் எடுக்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னுலாம் நாங்கள் ரொம்ப யோசித்தோம். ஆனால் கர்த்தர் பிள்ளையை நல்ல பலப்படுத்தினார். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் எங்களை விட்டு அவள் எந்த இடத்துக்குள்ளேயும் இருந்ததில்லை. அவங்க ரூமில் ஒரு 4 பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாருமே அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா சினிமா பாட்டெல்லாம் ரூமில் நாங்கள் ஃபோன் பேசும்போதே எங்களுக்கே அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் உறுதியாய் பிடித்து நிற்க பிள்ளைக்கு பலனை தந்தார். இன்னும் வருகிற நாட்களிலே அவருடைய 4 வருஷ படிப்புக்காக நீங்கள் ஒவ்வொரு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக அதிசயமாக நடத்தி வருகிறார். நம்ம நினைக்கிறோம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் எதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். 2020 கொரோனா டைமு எனக்கு மே மாதம் பர்த்டே. நம்ம அப்போ
அந்த பர்த்டே அன்னைக்கு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணும்போது ஒரு வசனத்தை சொன்னாங்க. நான் அப்போ ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. நான் அதனால வெளில போயிட்டு என்கிட்ட பெண்ணு கூட இல்லை அந்த டைமில். நான் அண்ணா சொன்ன வார்த்தையை அந்த தரையில் எழுதி வச்சுட்டு அப்புறம் அதை நான் கையில் எழுதி எடுத்துட்டு நான் அதை ஒரு டைரியில் எழுதி வச்சு, அது என்ன வசனம்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அதை பிலீவ் பண்ணுறதுக்கு 100% என்னால் முடியாது. ஏன்னா என் படிப்பை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நான் படிக்கலை. படிச்சிருந்தாலும் நான் ஐடிஐ படிச்சிருந்தாலும் எனக்கு இங்கிலீஷ்னா எனக்கு மேக்ஸ் அப்படின்னா ரொம்ப நான் வீக்கு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் என்னை அற்புதமாக நடத்தி வந்தார். அந்த இடத்துல 2021 எனக்கு ஒரு ஆஃபீஸில் டாக்குமெண்ட் கண்ட்ரோல் வித் லேப் டெஸ்ட் ஒரு ப்ரொமோஷனாக கொடுத்தாங்க. அதிலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்திட்டு வந்தாங்க. திடீர்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு ஓரளவு ஆஃபீஸ் பற்றி உனக்கு நாலேஜ் இருக்குது, நீ ஒரு கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் இது என் பிள்ளைங்களை தான் படிக்க வைக்கணும், என்னால் படிக்க முடியாது, படிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனதை என்ன ஒரு இருதய கடினமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் என் பிள்ளையோட அட்மிஷன் முடிஞ்சது. நான் அப்போ திருப்பி இங்கே 4 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா ஊருக்கு போனால் என் பிள்ளையை நாங்கள் படிக்க வைக்க முடியாது. அடுத்து அப்படியே இருக்கும்போது சந்தர்ப்பமே ஒரு அவருக்கு அந்த பேச வேண்டிய விதமே கிடையாது. ஆனால் ஒரு கஸ்டமரோட கிளைண்ட்டோட ஆடிட்டர் என்கிட்ட வந்து பேசும்போது, ஏன் நீ ஒரு கோர்ஸ் பண்ணலாமே, அது ஏன் நீ பண்ணாமல் இருக்க அப்படின்னாரு. அவர் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டிடியூட்டை நம்பரை எல்லாம் தந்தார். நான் சும்மா அவர்கிட்ட அவர் சொன்னதை நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு அந்த நம்பரை எழுதி வச்சுட்டு நானும் போயிட்டேன். அப்புறம் 1 month முடிஞ்சிச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் முடிச்சுட்டு அப்போ எங்களுக்கு அந்த வேக்கன்சி யாருமே இல்லை, அந்த குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் குவாலிஃபைடில் யாருமே இல்லை. அப்போ திருப்பியும் கேட்டார், நீ ட்ரை பண்ணியா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இல்லை சேட்டா, நான் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை நீ ட்ரை பண்ணு, உனக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் சரி ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் என்னுடைய 2.5 மாத சேலரி அதோட இதாக இருந்துச்சு. அந்த ஃபீஸ் நான் கட்டணும். ஆனாலும் நான் கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு நான் அந்த கோர்ஸை பண்ணேன். 1 மாத கோர்ஸு. அந்த கோர்ஸுக்கு நான் 1ஆம் தேதி எனக்கு அதோட செமினார் ஸ்டார்ட் ஆகும். என்கிட்ட இருக்க காசு 104 dirhams. அந்த சேலரி வந்தால் என்னால் சமாளிக்க முடியும், அது ஓரளவு நான் கட்டிட்டு அடுத்து யார்கிட்டையாவது கடன் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் 4800 சம்திங் சேலரி வாங்கிட்டு அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. அப்படின்னா தான் 1ஆம் தேதி எனக்கு அந்த கோர்ஸில் சேர முடியும். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு கிருபையாய் முடித்து தந்தார். அந்த கோர்ஸ்லேயே ஒரு வெற்றி பெற எனக்கு கிருபை தந்தார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்கள் கம்பெனியில் நிறைய பேர் இதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த கம்பெனிக்கு போயிடுவாங்க. நான் எல்லார்கிட்டையும் நான் கேட்டேன், எனக்கு அந்த சர்டிஃபிகேட் அந்த கொஸ்டின் எனக்கு தாங்க, நான் என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு. யாருமே எனக்கு உதவி செய்யலை. ஆனால் மனுஷனை நம்பதை பார்க்கலையும் கர்த்தர் மேல் ஏமாயிருப்பது நல்லதுன்னு சொல்கிற வசனத்தின்படி கர்த்தர் அந்த கோர்ஸ்லேயே எனக்கு போன புதன்கிழமை நைட்டு அந்த ரிசல்ட் வந்தது. கர்த்தர் ஒரு நல்ல வெற்றியை தந்தார். அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்கணும், அதற்காக நீங்கள் ஒவ்வொரு ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் இப்போ என்னென்னா, நான் ப்ரொடக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு நான் QC டிபார்ட்மெண்ட் போனனால எல்லாருக்குமே ரொம்ப என்ன தாவீது சொல்லுவார் 66வது சங்கீதம் 12வது வசனத்தில், மனுஷர்கள் என் தலையின் மேல் ஏறி நடந்தார்கள், ஆனாலும் கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தை தந்தார்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் பார்க்குற வேலையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லா விதத்திலும் தாங்குகிறார். குறிப்பாக எனக்காக ஜெபிக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் சொல்கிறேன். நான் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு போனோம். ஆனால் நான் அந்த கிளாஸை முடிச்சுட்டு நைட்டு 10 மணி பக்கம் தான் வந்துட்டு நானும் தூங்கிட்டேன். ஆனால் எனக்காக அந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்காக ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை தந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாக அதிசயமாக என்னை நடத்தி வருகிறாங்க. அதை நினைத்து நான் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது சிறுபிள்ளைகள் வந்து மெமரி வேர்ஸ் சொல்லுவோம்.
And though I speak with tongues of men and angel but are not love, I have become a sounding brass or challenging cymbal. And though I have the gift of prophecy and understanding all mysteries and all knowledge and thought, I have all faith, so that I could remove mountains but have not love, I am nothing. Matthew 5:17. I did not come to destroy the law or the prophet. I did not come to destroy but to fulfill. Matthew 5:6. Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be filled. உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதி ஆண்டவரை உமக்காக மனமுவந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கையை நீங்கள் அங்கீகரிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே படைத்த கரங்களை பலப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஒன்றிலும் குறைவுபடாதவர்களாய் கர்த்தருக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்க தேவன் கிருபை கொடுங்க. படைத்த அந்த காணிக்கையை நீர் அங்கீகரித்த ஆண்டவரே, அவருடைய எல்லைகளை விரிவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ப்ரொமோஷனுக்காக, ஆண்டவரே, இன்க்ரிமெண்ட்டுக்காக, போனஸ்க்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். யூ ஆர் அவர் ப்ரொமோட்டர். ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துகிற தேவன். நீர் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரை உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பதவி உயர்வுகள், புதிய பிஸ்னஸ் ஆண்டவரே, இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து உமக்குள்ளாய் ஆண்டவரை நம்பிக்கை கொள்ளவும் உமக்குள்ளாய் வேறு ஒன்ற பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். சிவ நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது பிரதர் பிரபாகரன் ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம்.
வருகிற வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலே மாஸ்டர் டெல்வின் பிரதாப் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது எரேமியா 30:3 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். மற்ற அறிவிப்புகள் எல்லாரும் அறிந்ததன்படியே சபையினுடைய ஆராதனை ஒவ்வொரு ஆராதனையும் அதன்படியே நடக்கிறது. இந்த மாதத்தினுடைய வீட்டு கொடுகை சகோதரர் ஆண்டனி அவருடைய வீட்டில் வைத்து கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும். இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக சொல்லப்பட்ட சாட்சிக்காக நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம செபிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த 2 சாட்சிகளையும் கர்த்தர் அதை கண்டிருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நம்ம செபிப்போம். பாஸ்டர் அதற்காக செபித்து தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக நம்ம கேட்டுக்கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். அப்பா மட்டுமாய் பாடி துதிக்க நீங்கள் கொடுத்த மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்கள் ஆண்டவரே சாட்சி சொன்ன உடைய பிள்ளைகள் உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிரதர் மனோ பிரதர் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா ஆண்டவரே இந்த 1 மாத காலமும் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட நீர் இருந்தீர், அதுக்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே மறுபடியும் பிள்ளைகளை சுகபத்திரமாய் எங்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே ஊர்ல நடந்த அந்த திருமணத்துல அப்பா நீங்க கூட இருந்தீர், அதுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா இந்த நேரத்தில் ஸ்டாலின் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா மட்டும் மகனுடைய வாழ்க்கையில நீர் செய்த எல்லா மேன்மையான காரியங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இன்னும் அதிகமாக மகனை உயர்த்தி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல சரீர பலத்தினால நீங்க இடை கட்டி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மகனை இன்னும் அதிகமா நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே இன்னும் நீங்க அதிகமாய் பெருக செய்கிறதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே டெல்வின் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிரதாபிய தீபிகா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா நீர் பிள்ளைகளை இணைத்தீர். ஆண்டவரே நீர் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா பின்வாங்கி போகாதபடிக்கு ஆண்டவரே உண்மை தேடும்படியான கிருபைகளை பிள்ளைகளை நீங்க கட்டளையிடுங்க. இந்த நாட்டிலேயும் குட்டி பிள்ளைய உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைய ஆண்டவரே நீர் பாதுகாத்து ஆண்டவரே நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா வருஷத்தை நன்மையினால நீங்க முடிசூட்டுகிறதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குடும்பமாய் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே இந்த தேசத்துல பிள்ளைகளை நீங்க நிலை நிறுத்துகிறதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா இந்த நாளையும் ஆண்டவரே அப்பா விதைத்த ஒவ்வொரு கரத்தையும் இது ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே அப்பா இவர்கள் விதைத்த ஆண்டவரே இந்த காசு ஆண்டவரே ஊழியத்துக்கு என்று பயன்பட நீங்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே விதைத்த ஒருத்தர் கூட ஆண்டவரே அப்பா வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளுடைய கரத்தை ஆண்டவரே 1000 மடங்கு நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளையும் ஆண்டவரே எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற மன்னாப கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா ஆண்டவரே என்ன மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை நீர் பேசும்படியாய் ஆண்டவரே அப்பா என்ன மறைத்து ஆண்டவரே நீங்க வெளிப்படுங்க. ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரே அப்பா நீங்க பண்படுத்தும்படியாய் உழும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி பிள்ளைகள் வாழ ஒப்பு கொடுக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எடுத்து வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். The epistle to Philippians chapter 2 and verse 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு abundant mercy event hallல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நிறைய பேர் டார்ஜிலிங் சிம்லா எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேருடைய சிந்தை இங்க இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை, the mind of Christ. நம்ம யோசிக்கிறது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஆட்டிடியூட்,
நம்ம என்ன கண்ணோட்டத்துல சில காரியங்களை செய்றோம், பார்க்கிறோம், அது எல்லாத்துலயும் எப்படி இருக்கணுமா, கிறிஸ்துவுடைய சிந்தை நமக்கு இருக்கணும். இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம், அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அதிகாரத்தின் துவக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா பவுல் எழுதுவார், ஏக சிந்தை உள்ளவர்களாய், அன்புள்ளவங்களாய், தாழ்மை உள்ளவர்களாய் அப்படின்னு சில குவாலிட்டிஸ் சொல்றார். நம்மளுடைய நன்மையை நினைக்காம பிறருடைய நலனை நம்ம நினைக்கணும் அப்படிலாம் எழுதிட்டு 5வது வசனத்துல சொல்றாரு, கிறிஸ்துவில் இயேசுவில் இருந்த அந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சிந்தை இன்னைக்கு யாராவது நான் என்ன நினைச்சாலும் நான் நன்மையானதை தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? யாரை குறிச்சு நினைச்சாலும் அவங்களுக்கு நான் நன்மையா தான் நினைப்பேன், நான் தப்பான காரியத்தை நான் சிந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? ஒரு பெரிய அல்லேலூயா போடுங்க. அப்ப நம்முடைய சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும், இன்னைக்கு நான் இங்க இருக்கேன், ஆனா என்னுடைய சிந்தனை யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன், பேசும்போது எனக்குள்ள என்ன சிந்தனை, என்ன கண்ணோட்டத்தோட நான் பேசுறேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், இல்லையா? இயேசுடைய வாழ்க்கையை பார்க்க என்ன சொல்றாரு பவுல், என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுகிட்ட என்ன சிந்தை இருந்துச்சோ அப்படிதான் நீங்க இருக்கணும்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு ஸ்திரீயை பிடிச்சு கொண்டு நிறுத்தினாங்க. என்ன சொன்னாங்க? இவ பாவி, பாவம் பண்ணிட்டா, விபச்சாரம் பண்ணிட்டா, என்ன செய்யணும்? கல்லெறிஞ்சு கொல்லணும். இயேசுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு? மற்றவங்க பார்த்த மாதிரி இயேசு பார்த்தாரா? என்ன சொன்னாரு? அவ பாவம் மன்னிக்கப்பட்டது, இனிமே என்ன செய்ய, பாவம் பண்ணாம வாழுன்னு அனுப்பிட்டார். இயேசுடைய கண்ணோட்டம், இயேசு சிந்திக்கிற விதம் அது வித்தியாசமா இருந்தது. இன்னைக்கு பவுல் அதான் சொல்றாரு, அப்பா நீ உலகம் சிந்திக்கிற மாதிரி, இந்த உலகத்துல இருக்கிற மற்ற மனிதர்கள் சிந்திக்கிற மாதிரி நீ சிந்திச்சினா ஒரு லாபமும் இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படி சிந்திப்பாரோ அப்படி நீ சிந்திக்க வேண்டும். ஏன் அப்படி நம்ம சிந்திக்கணும்? நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள், the book of Proverbs chapter 21 verse 27, 21 27. துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது, நல்லா கவனிங்க, அதை துர்சிந்தையோடே செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். நல்ல கவனிங்க, ஆவியானவர் இடைப்பட்ட ஒரு காரியம் இதுதான். இன்னைக்கு நம்ம எல்லாம் பலி செலுத்துறோம். என்ன பலி செலுத்துறோம்? இன்னைக்கு நம்ம நல்லா துதிக்கிறோம். வாய் என்ன சொல்லுது? ஸ்தோத்திரம் 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 சொல்லுது. பலி செலுத்துகிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். நிறைய பேருக்கு தான தர்மங்களை நம்ம செய்றோம். இதெல்லாம் எதுல குறிக்கப்படுது? பலியாய் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய காணிக்கைகள், நம்ம செய்யற தான தர்மங்கள், நம்முடைய நற்கிரியைகள், ஆண்டவருக்கு நம்ம செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகள், ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறது. இன்னும் சொல்ல போனா ரோமருக்கு பவுல் எழுதும் போது சொல்ற, நம்முடைய சரீரமே என்னது? அதற்கு ஒரு ஜீவ பலியா இருக்கிறது என்று சொல்லி எழுதுறார். ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, துர் சிந்தையோட. இன்னைக்கு நம்ம பலி செலுத்துகிற நேரத்துல நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு? இந்த துர் சிந்தனையோட நம்ம பலி செலுத்துவோம் என்று சொன்னா அது தேவனுடைய பார்வையில அது அருவருப்பா இருக்கும். இன்னைக்கு 1 மணி நேரம் நீங்க நல்லா ஜோம்னலாம். நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்ம போய் நன்மையான காரியங்களை நம்ம இன்னைக்கு செய்யலாம். ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை உயர்த்தி நல்லா நம்ம ஆராதிக்கலாம். அது நம்முடைய சிந்தனை சரியில்லை அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அது என்னதான்? அவருடைய பார்வையில் அது அருவருப்பா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சிந்தனை எதன் அடிப்படையில் இருக்கிறது? Our mind is based on what?
இந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னா தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு ஒழுங்கா இருக்கும். இன்னைக்கு அதை தான் நம்ம 4 காரியங்களை நம்ம பார்த்து இந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொல்லி நம்ம பார்த்து சீக்கிரமா நம்ம முடிப்போம். முதலாவதாக ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 21. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஒரு ஆழமான சத்தியம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும், நல்லா கவனிங்க, முதலாவது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும், அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து. போதும். இதுல முதல் கேட்டகரி நம்ம பார்க்கிறோம். முதல் குரூப் தேவனை அறிந்தும் அப்படின்னா இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி தெரியும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து. வசனம் என்ன சொல்லுது அடுத்தது? தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இன்னைக்கு ஏன் சிலருக்கு கிறிஸ்துவின் சிந்தை வர மாட்டேங்குதுன்னா, அவர் தேவன் என்பது தெரியும், ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க மாட்டாங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தோத்திரத்தை கொடுக்க மாட்டாங்க. அவரை தேவன் வாழ்வான், மனுஷீகமான சிந்தையோட அவன் வாழ்வான். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு என்னதான், அவனுடைய இருதயம் இருள் அடைந்தது, உணர்வில்லாதவன். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், உணர்வில்லாதவன், இருள் அடைஞ்சிருக்கு அவனுடைய வாழ்க்கை. அவன் பாட்டுக்கு இந்த உலகத்துல எத்தனை வருஷம் அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுவான், வாழ்ந்துட்டு போயிருவான். இன்னும் அதுக்கு கீழே நீங்க வாசிச்சீங்கன்னா, தேவன் ஒருவர் இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த தேவனை என்ன பண்றான்? அடுத்த வசனம் வாசிங்க. தங்களை ஞானிகள் என்று ரொம்ப ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரு பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இது என்னது? மாம்ச சிந்தையில ஓடுற ஜனங்கள். இவங்களுக்கு ஒரு நாள் என்னது? வீணான சிந்தனை உடையவர்கள். தேவனுடைய சிந்தை ஒரு நாள் என்ன செய்யாது, அவங்க வாழ்க்கையில இருக்காது. இன்னும் எபேசியர் 4வது அதிகாரம் 17-18 வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம். கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள்ள சாட்சியாய் நான் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. அவங்க அறியாமையினால எங்க இருக்காங்க? தேவன் தெரியுது, ஆனா தேவன் என்ன செய்யல, இவர் தான் தெய்வம் என்று சொல்லி அங்கீகரிக்கிறது. அவரை வணங்கவும் இல்லை, விக்கிரகத்தை செஞ்சு வணங்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு வசனத்துல? புத்தியில அவன் சிந்தனையில அந்தகாரப்பட்டு தங்கள் என்னது இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர் ஆயிட்டாங்க. They have been alienated. அந்த ஜீவனை விட்டு இவங்களே என்ன பண்றாங்க? தங்களை பிரிச்சுக்கிட்டாங்க. இதுதான் முதல் கேட்டகரி. இன்னைக்கு இந்த கூட்டத்துல இன்னைக்கு நம்ம யாராவது இருக்கோமா? தேவன் இருக்கார், ஆனா அவருக்கு என்னது? தேவன் என்ற அந்த கனத்தை கொடுக்காம மனுஷீகமாய் நமக்கு இருக்கிற அந்த வீணான சிந்தனையில வாழ்கிற மனிதர்கள். ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தின் சிந்தை மரணம். மாம்சத்துல நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை தேவனுக்கு பகை. மாம்ச சிந்தை அது தேவனுக்கு பகை என்று சொல்லி ரோமர்ல பவுல் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப
வீணான சிந்தையோட இருக்கிற இந்த மனுஷன் தேவ சிந்தனையை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது கேட்டகரி, அதே ரோமர் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க. அடுத்தது பாருங்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருக்கிறபடியா தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்த கேட்டகரி என்னது? முதல்ல மாம்சீக சிந்தனை, தேவன் உடைய எந்த ஒரு அறிவும், தேவனை பற்றின எந்த ஒரு அறிவும் இல்லாதபடிக்கு வாழ்ற மனுஷன், வீணான சிந்தனையோட வாழ்கிற மனுஷன், அவனை பத்தி நம்ம முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது வசனம் சொல்லுது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்ட அவர்களுக்கு மனதில்லை. இது என்ன தெரியுமா? lack of knowledge of God. தேவன் தெரியும், இவர்தான் தேவன்னு தெரியும், இந்த தேவனை பற்றி நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டாவது கேட்டகரி. இன்னும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன இல்லையா அவங்களுக்கு? மனதுல விருப்பம் இல்லை. இந்த கேட்டகரியில நம்ம நிறைய கிறிஸ்தவங்க இருக்காரு, இயேசு இருக்காரு. ஆனா எப்படி வாழ்வாங்க? வசனம் என்ன சொல்லுது? என்ன சிந்தை உங்களுக்கு? கேடான சிந்தனை, reprobate mind, ஒழுக்கம் இல்லாதவர்கள். ஆண்டவரை தெரியும், ஆனா ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கவே இருக்காது. எப்படி வாழ்வாங்க தெரியுமா? கர்த்தருக்கு இன்னும் நீங்க அந்த வசனத்துல 29ல இருந்து 31 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, தேவன் இருக்காருன்னு தெரிஞ்சு அவன் செய்யற பாவத்தால் எல்லாம் என்னது பவுல் லிஸ்ட் பண்றான். டைம்ல நமக்கு நீங்க வீட்டுக்கு போய் இதை வாசிங்க. ரோமர் 1:29ல இருந்து 31 வரைக்கும் தேவன் இருக்காரு, தேவன் என்ன பார்க்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவன் பண்ற பாவத்தை அப்படியே ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். 32 மட்டும் அதுல வாசிமா. 32வது வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம். என்னமா வசனம் என்ன சொல்லுது? தேவன் இப்படிப்பட்ட செயலுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தண்டனை கொடுப்பாரு தெரிஞ்சுக்கிட்டே பண்ற கூட்டம். புரியுதா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த கூட்டத்துக்கு கிறிஸ்துவின் சிந்தை வரவே வராது. சும்மா தேவனை பற்றின ஒரு அறிவுமே இல்லாம மனுஷீகமா வாழ்ந்துட்டு அப்படியே போறதும் என்னது? வீணான சிந்தனை உடையவனும் தேவனுடைய சிந்தனையை பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, தேவன் இருக்காருன்னு தெரியும், ஆனா அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு வாஞ்சை இல்லாதபடிக்கு எல்லா தப்பையும் பண்ணும். ஒழுங்கீனமா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது. அவங்கள ஒரு உதாரணமா அவங்கள சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆளா நீ யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கீனமான வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்படி வாழ்ந்தும் வசனம் என்ன சொல்லுது? அவர்களுக்கு தண்டனை வரும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மேல இருக்கிற ஆண்டவர் பார்த்துட்டு இருக்க ஆண்டவர் தண்டனையை தருவாருன்னு தெரிஞ்சுமே என்ன பண்ணுவானா? தப்பு பண்றாங்க. கேட்டகரி இந்த கேட்டகரியில இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் அந்த சிந்தைக்குள்ள அவனால என்ன பண்ண முடியாது? வர முடியாது. மூன்றாவதாக 2 தீமோத்தேயு 3:8 நம்ம வாசிப்போம். 2 Timothy 3:8. 2 தீமோத்தேயு 3:8. எம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். மூன்றாவது கூட்டம் என்ன? சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். எங்க வந்துட்டாங்க? முதல்ல தேவன் ஒருத்தர் இருக்காரு, ஆனா தேவன் மேல என்ன இல்ல? நம்பிக்கை இல்ல. வணங்கலாம் மாட்டாங்க. ஏதாவது ஒரு விக்கிரகத்தை வச்சு இதுதான் கடவுள்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது,
தேவன் யாருன்னு தெரியும், ஆனா அவரை பற்றி நெருங்க வேண்டாம். அவர் அங்கேயே இருக்கட்டும். நான் ஒரு பக்கம் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு என் பொல்லாத வழியில நான் நடக்கிறேன் அப்படின்னு போற அடுத்த கூட்டம். கேடான சிந்தனை, முதல்ல வீணான சிந்தனை, அடுத்தது கேடான சிந்தனை. இது துர்புத்தி, கரப்ட் மைண்ட். சில நேரங்கள்ல எங்க மேனேஜரை பத்தி அதுதான் சொல்லுவாங்க, இவன் புத்தியே அப்படிதான், என்ன போய் கேட்டாலும் ஏட்டி பூட்டி தான். நீங்க போய் எதையாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா அவன் அதுக்கு ஆப்போசிட்டா தான் சொல்லுவான். அப்படி இருப்பாங்க தெரியுமா? இவன் புத்தி குறுக்கு புத்தி அப்படி சொல்லுவோம் தெரியுமா? கரப்ட் மைண்ட். பிரதர் குடிக்காதீங்க பிரதர், எங்க எழுதி இருக்கு? வசனத்தை கொண்டா. சினிமா பார்க்க வேண்டாம், எங்க எழுதி இருக்கு வசனம்? இந்த கேள்வி கேட்கிற ஆட்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் நிக்கிறவங்க என்ன பண்ண முடியாது? இயேசுவின் சிந்தைக்குள்ள வர முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுறதுக்கு நான் சொல்றேன், இன்னும் நிறைய இருக்கு. அப்படி பார்த்தோம்னா வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? துர்புத்தி உள்ள மனுஷர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். வசனத்தின் நிமித்தமா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. கர்த்தர் ஆண்டவர் தான் தேவன் சொல்லிட்டு நிக்கும் போது ஒரு விசுவாச பரீட்சை, இல்லைன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தருக்காக என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாது. இது மூன்றாவது கூட்டம். ஆண்டவரை தெரியும், அவரை பற்றி எல்லா காரியங்களும் தெரியும், சத்தியம் தெரியும், ஆனா சத்தியத்துக்கு எப்படி நிப்பாங்களா? விரோதிகளா நிப்பாங்களா? இன்னும் தீத்துக்கு எழுதும் போது பவுல் அழகா ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. தீத்து, டைட்டஸ் 1:16, தீத்து 1:16 வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்றாங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு உங்களை விட எங்களுக்கு தான் யார் தெரியும்? தேவனை தெரியும். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களை விட எனக்கு தாங்க ஆண்டவரை தெரியும், உங்களை விட நான் தாங்க அதிகமா ஜோம்ன்றேன், உங்களை விட அதிகமா நான் தாங்க காணிக்கை கொடுக்கிறேன். யார் சொன்னா? யார் சொன்னா? யார் சொன்னா? பரிசேயர்கள் சொன்னாங்க, நான் தான் எல்லாம் பண்றோம், ஓ சீஷர் வந்து நல்லா என்னது தின்னுட்டு இருக்கான் உட்கார்ந்து, நாங்க தான் என்ன பண்றோம்? உபாசிக்கிறோம். ஆனா என்ன பண்ண முடியாது? சத்தியத்துக்காக நிக்க முடியாது. அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ, ஆனா கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள், அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய், எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இது மூணாவது கூட்டம். ஆண்டவரை நல்லா தெரியும், வசனம் சத்திய வசனங்கள் எல்லாம் தெரியும், ஆனா வசனத்தை கை கொள்ளாத ஜனம். புரியுதா? வசனத்தை கை கொள்ளாத ஜனம். எல்லாம் தெரியும், ஆண்டவர் பேசுற சத்தம்லாம் கேட்கும், ஆனா அதன்படி செய்யாது. கீழ்ப்படிதல் இல்லாத ஜனம். இதுதான் மூன்றாவது கூட்டம். இதுக்கு அந்த 15வது வசனத்துல லாஸ்ட் லைனை நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும். வெளியே எப்படி இருப்பாங்க? நீல அங்கி போட்டு அவங்கள போல பரிசுத்தவான் யாரும் இல்லை. ஆனா சத்திய வசனத்துக்காக நிக்காதவங்களும் விசுவாச பரீட்சையில நில்லாதவர்களுமாய் ஆண்டவருக்காக நிக்க மாட்டாங்க, சத்தியத்துக்காக நிக்க மாட்டாங்க. இது மூன்றாவது கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டம் இயேசுவின் சிந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. நான்காவதாக ஒரு கூட்டம், எபிரேயர் 8வது அதிகாரம் 10-11 நம்ம பார்ப்போம். Hebrews chapter 8 verse 10 and 11. அந்த நாட்களுக்கு பின்பு, நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது எத்தனை பேர் இந்த கூட்டத்துல நீங்க இருக்கீங்க? முதல் 3 கேட்டகரி நம்ம பார்த்துட்டோம். இந்த கேட்டகரியில யார் நீங்க இருக்கீங்கன்னு பாருங்க.
நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது ஆ. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அவர்களுடைய இருதயத்திலே எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், ஆ. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அவர்களுடைய மனதில என்னதை வைப்பாரா? அவருடைய வார்த்தையை வைப்பார், அவருடைய பிரமாணங்களை வைக்கிறார். அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க நல்லா. எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும், கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும், ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. இந்த கூட்டத்தில் இன்னைக்கு யார் இருக்கீங்க? இன்னைக்கு உங்களை பார்க்கும் போது தேவனை அறிகிற அறிவு இவனுக்கு இருக்கு. தேவனை நீ அறிந்து கொள், ஆண்டவர் கிட்ட நீ நெருங்க அப்படின்னு யாருமே சொல்ல வேண்டியதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துல எத்தனை பேருடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவருடைய வசனம் இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு முந்தின வசனம் நீங்க வாசிக்கும் போது, எகிப்து தேசத்துல இருந்து வந்த முற்பிதாக்களோடு கூட பண்ண அந்த உடன்படிக்கை கிடையாது. ஆண்டவர் என்ன செய்யறாரா, நம்ம கூட ஒரு புது உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை அவன் என்ன செய்வேன், இருதயத்துல நான் எழுதுவேன். அவன் எனக்கு ஜனமாயிருப்பான். அப்ப அவ்வளோ தூரத்துக்கு தேவனை அவன் அறிந்திருக்கிறான். ஒருத்தர் கூட சொல்ல வேண்டியது இல்லையா? சின்னவன் முதல்ல பெரியவன் கிட்ட போய் யாரும் நீங்க தேவனை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்ல வேண்டாம். அவன் ஏற்கனவே என்னது, தேவனை அறிந்தவனாய் அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உட்கார்ந்து எனக்கு அதை தாரும் ஆண்டவரே, எனக்கு இதை தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். இது வரைக்கும் நீ செஞ்ச பலி என்னுடைய கண்கள் அது அருவருப்பா இருக்கப்பா. எந்த கேட்டகரியில் இன்னைக்கு நம்ம இருக்கோம்? அவர் தேவன் தெரிஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு மாம்சீகமா வீணான சிந்தையோட ஓடுறோமா? இல்லைன்னா அவர் தேவன் நமக்கு தெரியும், ஆனா அவரிடத்துல நெருங்கும்படியாய் அவரை அறிந்து கொள்ளும்படியா நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. நான் பாட்டுக்கு ஒழுங்கினமா என் இருதயம் சொல்றதை நான் கேட்டுட்டு போயிட்டே இருக்கேன். அப்படி இன்னைக்கு நம்ம இருக்கோமா? இல்லைன்னா மூன்றாவது கூட்டம் இருக்கிறது போல சத்திய வசனங்கள் எல்லாம் தெரியும், ஆனா நான் அது கீழ்ப்படிய மாட்டேன். அதுக்கு எதிர்த்து they resist the truth. சத்திய வசனங்கள் போதிக்கப்படுகிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மனது இருக்கிறது. அவங்களுடைய குற்ற அந்த உணர்வு, பரிசுத்த ஆவியானவர் அவங்க கிட்ட பேசும்போது, இருதயம் குத்தும் போது தன்னுடைய இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டு இது எனக்கு இல்லைன்னு தள்ளிடுவாங்க. இது எனக்கு இல்லை, நான் செய்ய மாட்டேன். இது மூன்றாவது கூட்டம், விசுவாச பரீட்சையில நிக்காத கூட்டம். கடைசி ஆண்டவர் சொல்றார், ஒரு கூட்டம் இருக்கப்பா, நான் ஒரு உடன்படிக்கையை அவர்களோடு கூட செய்திருக்கிறேன். என்ன ஏற்கனவே என்ன பண்ணுவாங்களாம், அறிந்திருப்பார்கள். யாரும் போய் அவன்கிட்ட போய் நீ தேவனை அறிந்து கொள்னு சொல்ல வேண்டிய அவசியம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர், இப்படிப்பட்ட ஜனங்கள் அவங்க கிட்ட 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ 2:16 1 Corinthians 2:16 எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை என்னதா இருக்கு? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. We have the mind of Christ. உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ள உண்டாயிருக்குப்பா.
எதுக்கு உண்டாச்சு தெரியுமா? தேவனுடைய சிந்தை என்னன்னு தெரிந்து கொள்ளும்படி. அழகா வசனம் சொல்லுது. ரோமர் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம பார்ப்போம். ரோமர் 8:27. Romans 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நல்லா கவனிங்க. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இங்கிலீஷ் பைபிளை நீங்க பார்க்கும்போது ஸ்பிரிட் வருதா? He searcheth the hearts, knoweth what is the mind of the spirit. S capital letter or small letter? S capital letter or small letter? கேபிட்டல் லெட்டர்ல எங்கெல்லாம் ஸ்பிரிட் வருதோ அது தேவ ஆவியானவர், தேவனுடைய ஆவியை குறிக்கிறது. அப்ப தேவனுடைய ஆவியை யார் ஆராய்ந்து அறிய முடியும்? அவருடைய ஆவிதான். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் முந்தின வசனத்துல என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிட்டு. எப்படி கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாகும்? தேவ ஆவியானவர் தான் கிறிஸ்துவின் சிந்தையை உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும். அந்த வசனத்தை இதையும் நம்ம வாசிப்போம். அதுதான் 8:27ல தேவ ஆவியானவர் தான் என்ன பண்ண முடியும்? அவருடைய சிந்தை எதுவோ அதை அவர் வெளிப்படுத்த முடியும். நல்ல கவனிதர். கடைசி 2 பாயிண்ட் நல்ல கவனி. மீதி 3ஐயும் நம்ம விட்டுருவோம். தேவனை தெரிஞ்சவங்க, அவரை அறியாதவர்கள், அறிந்தும் விசுவாசத்துல நிக்காதவர்கள், கடைசில இருதயத்துல அவருடைய வசனத்தை உடைய நம்ம. ஹல்லேலூயா. அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட நம்ம. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த அறையிலிருந்து வெளியே போகும்போது கிறிஸ்துவின் சிந்தை என்னில் உண்டாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். ஹல்லேலூயா. அப்ப உண்டாக வேண்டும் என்று சொன்னா, இப்ப இன்னைக்கு நான் இருக்கேன், என்னுடைய சிந்தனையில இருக்கத நீங்க தெரிஞ்சுக்கணும். என் சிந்தனைக்குள்ள இருக்கிறத, என் மைண்டுக்குள்ள இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? அதை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். கரெக்டா? ஏன்னா நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதே போல தேவன் அவருடைய சிந்தனைய வெளிப்படுத்தினாதான் நமக்கு தெரியும். அதை எப்படி வெளிப்படுத்துகிறாரா? பரிசுத்த ஆவியினால வெளிப்படுத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் இன்னைக்கு பரிசுத்த ஆவியை வாஞ்சிக்க வேண்டும். இன்னைக்கு பரிசுத்த ஆவி இல்லாம இன்னைக்கு நிறைய நம்ம இழந்து கொண்டு போயிருக்கோம் இந்த உலகத்துல. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சிந்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி அப்படி வாழ முடிஞ்சது? அன்பா அவரால் எப்படி இருக்க முடிஞ்சது? தன்னை சிலுவையில் அறைஞ்சவங்களை எப்படி அவரால் மன்னிக்க முடிஞ்சது? எத்தனை பேருக்கு அவர் நடந்து போகும்போது மனதுருகி அவர் செய்த காரியங்கள் நமக்கு தெரியும். சிலுவை மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஹியூமிலிட்டி. அந்த சிந்தை எப்படி நமக்குள்ள வரும்? அந்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தும் போதுதான். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கிறோம் எபேசியர் 4வது அதிகாரம் 20-21. எபிசியன்ஸ் சாப்டர் 4. அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே, இயேசு கிறிஸ்துவின் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து, நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அவரால் போதிக்கப்பட்டீர்களே. எப்படி எப்படி
எப்படி நம்ம கற்றுக்கொண்டோம்? பரிசுத்த ஆவியினால. ஹல்லேலூயா. அவரிடத்தில் கேட்டிருந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவருடைய சிந்தையை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்தது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். We have to learn from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். எவர்கள் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்ட்ட புத்திரர். பிள்ளை வேற, புத்திரர் வேற. இன்னைக்கு எல்லாம் பிள்ளை மாதிரி இருந்துட்டா போதும். கேட்க கேட்க அப்பா என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஆனா சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீ அடி வாங்கணும். அது தெரியுமா? சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா அடி வாங்கணும். அது யாருக்கும் வேண்டாம். சிந்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்தது என்ன செய்யறாராம்? நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் கற்றுக்கொண்டீர்களே. அவரிடத்துல நம்ம கற்றுக்கொண்டோம். தாழ்மையை கற்றுக்கொண்டோம், அன்பை கற்றுக்கொண்டோம், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டோம். பிதா அனுப்புறார், போய் சாவன்னு அனுப்புறார். எத்தனை பிள்ளைங்க அப்படிலாம் கீழ்ப்படிவீங்க அப்பாக்கு? எத்தனை பிள்ளைங்க போய் நீ சாவுன்னு சொல்லி அனுப்புனா கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிய மாட்டீங்களா? என்ன பண்ண முடியாது? முடியாதுல்ல. நான் என்னால முடியாது. ஆனா அது எப்படி அவர் வசனம் சொல்லுது? அது எந்த வசனம்? இது பிலிப்பியன்ஸ் நினைக்கிறேன், ஹீப்ரூஸ் நினைக்கிறேன், எபிரேயர்ல இருக்கு. கீழ்ப்படுதலை இயேசு கிறிஸ்து எப்படி கற்றுக்கொண்டாரா தெரியுமா? அவர் பாடுகளின் மத்தியில கற்றுக்கொண்டார். அவர் பாடுபட்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். தேவ மைந்தன் பாடுபட்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்னு இருக்கு வசனம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவின் சிந்தை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாம் யாரதான் ஃபோக்கஸ் பண்ணுவார்? கிறிஸ்து, கிறிஸ்து, கிறிஸ்து. அவரை புகழ மாட்டார். யாரதான் சொல்லி கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மட்டும் தான் நமக்கு பிரதிபலிப்பார். இயேசுவை மட்டும் தான் அவர் சொல்லுவார். அடுத்தது என்னது? நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்துவின் சிந்தை. அதை நம்ம கற்றுக்கொள். இயேசுவின் இடத்துல சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இந்த வசனம் நம்மளுக்கு போதிக்கும். ஆவியானவர் எல்லா சத்தியத்துக்குள்ள, சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை வழி நடத்துகிற தேவன். அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? அவர் போதிப்பார். இந்த போதித்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய வேண்டும்? 23-24 உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 23 போடுங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. யாருங்க மாறணும் புதிதான மனிதனா? உங்க அந்த ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட், உங்க சிந்தனை, உங்க மனசு அது புதிதாக்கப்பட வேண்டும். நீங்க சத்தியத்தை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி அவர் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் யார் மாறணும்? யார் மாறணும்? எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. நான் தான் மாறணும். நான் தான் மாறணும். நான் தான் என்னுடைய உள்ளம் புதிதாக்கும்படி நான் தான் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஒருத்தர் பண்ற ஒரு சின்ன தப்பு, பிள்ளைகிட்ட போய் நீ திருடாத, அது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும் போது யார் திருந்தணும்? பிள்ளை திருந்தணும். கரெக்டா? அப்ப ஆவியானவர் நமக்கு போதித்து கற்றுக் கொடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்மள திருத்தணும். நம்முடைய ஆவி உள்ளார்ந்த அந்த மனசு மாறணும். நான் நிறைய தடவை நான் சொல்லி இருக்கிற ஒரு காரியம், ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்தவங்க உங்க வாழ்க்கை மாறல அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்படல. எழுதி வச்சுக்கோ. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி குடிச்ச ஆளு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் குடிக்குதுன்னா நீங்க ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி
நாள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இன்னும் தம் அடிக்கிற நீங்க ரட்சிக்கப்படல. தப்பான காரியங்கள்ல இருந்து மனம் திரும்புறது தான் என்னது? ரட்சிப்பு. மனம் திரும்புறது தான் ரட்சிப்பு. இந்த மனம் திரும்பல அப்படின்னா ஒன்னு பாயிண்ட் யூஸ் இல்லை. அதான் அவர் சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி நீங்க தான் ஆகணும். அடுத்தது என்ன வசனம்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. என்ன செய்யறோம்? இந்த சரீரத்தை என்னால மாத்த முடியல. இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்துச்சப்பா இது இந்த சரீரம். ரட்சிக்கப்படுறதுக்கு அப்புறம் இந்த சரீரம் வேண்டாம், வேற சரீரத்துக்கு நம்ம போய் மாறுவோமா? மாற முடியுமா? இந்த சரீரத்தை என்னால கலத்தி போட, சாவுல தான் என்ன செய்யும்? மரணத்துல தான் இந்த சரீரத்தை என்னால கலத்தி போட முடியும். பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் அப்படின்னு இது மாறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இன்னும் முன்னேறி போகணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. கிறிஸ்துவின் சிந்தை உங்கள் எல்லாம் இருக்கட்டும். கிறிஸ்துவின் சிந்தை இருக்கட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் இன்னும் மன்னிக்காம இருக்கிறீங்களோ மன்னிங்க. யாரெல்லாம் மன்னிக்காம இருக்கிறீங்களோ மன்னிங்க. யார்கிட்ட பேசாம இருக்கீங்களோ போய் ஒப்புரவாகுங்க. கிறிஸ்துவின் சிந்தை இன்னைக்கு நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இந்த கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு முடிப்போம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிப்போம். 2 கொரிந்தியர். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு தேவனுடைய சிந்தைய. அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? கற்றுக்கொள்ளுகிறோம். அவரிடத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையில அதை கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நம்ம என்ன பண்றோம்? படிக்கிறோம். 3வதாக அந்த ஒரு உணர்வு வந்துருது. நம்ம என்ன செய்றோம்? நம்முடைய மனது மாறுது. அடுத்தது மாறின மனசை எப்படி அதுலயே வைக்கிறது? இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு இந்த பாட்டில தொடவே மாட்டேன் சொல்லிடுவாங்க. எனக்கு தெரியல எத்தனை பேர் உங்க மனைவி கிட்ட போன் பண்ணி நான் இனிமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ற ஆட்கள் எத்தனை பேர் இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆவியானவர் பேசுறாரு, எனக்கு தெரியல. 2 நாளுக்கு அப்புறம் ஒரு பாட்டில் குடிக்கிறவர் 2 பாட்டில் வாங்கி குடிப்பான். ஏன்னா 2 நாள் குடிக்காம விட்ட நாள். எத்தனை பேருக்கு புரியுது? வசனம் சொல்லுது, நீ உன் மனம் மாறிட்ட தெரியுமா? மனம் மாறிட்ட. ஐயோ இதை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன், இனிமே நான் இயேசு கிறிஸ்துக்காய் நான் வாழுவேன், என்னுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை என்று சொல்லி மாறுதல் அடைஞ்சதுக்கு அப்புறம் பவுல் நமக்கு சொல்லி தராரு எப்படி அதை அப்படியே கீப் அப் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் சொல்லி தராரு பவுல். எப்படியா? அவைகளால் நாங்கள் தர்க்கங்களை, என்னது தர்க்கங்கள், anything that comes against us. என்ன சொல்றாரு? தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு மேலா வருகிற என்னது அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லாம் மேட்டிமை. என்னெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையை நான் நடப்பிக்க கூடாதபடிக்கு வருதோ அது எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்திட்டேன். இன்னைக்கு சில மனைவிகளுக்கு அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வரும் கணவர் செய்யற காரியத்தை பார்க்கும்போது. நான் ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொன்னேன், இங்க பேஷண்ட் பெட் இருக்கும், இங்க கூட வந்திருக்கவங்க உட்காரத்துக்கு ஒரு சேர் இருக்கு. கணவர் அங்க படுத்திருக்காரு, மனைவி இங்க உட்கார்ந்துருக்காருன்னா இன்னும் நல்லா அவருக்கு ஏத்துங்க அப்படின்னு. ஏன்னா அவன் உணரவே மாட்டேங்கிறான் நான் சொல்றது காதுல விழவே மாட்டேங்குது. இதே இது இங்க மனைவி இங்க உட்கார்ந்து கணவர் அங்க
அங்க இருந்தாரு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா சொல்லுவாரு? இந்த மிஷின் அவ வாயில வைக்க முடியுமா அப்படின்னு கேட்பாரு. இந்த மிஷினை கொண்டு போய் அவ வாயில வைக்க முடியுமா? சில கணவர்களுக்கு மனைவி பேசுறத கேட்கவே முடியல. சொல்றாரு, என்ன தர்க்கம், சில நேரங்கள்ல பிரச்சனைகள், போராட்டங்கள், சோர்வுகள், சண்டை சச்சரவு என்ன வந்தாலும் சிந்தனைக்குள் என்ன சொல்றாரு பவுல்? என்ன சொல்றாரு? என்ன தர்க்கம் வந்தாலும் என்ன பண்ணிருப்பேன், எந்த எண்ணத்தையும், யாரையாவது கொலை பண்ணணும்னு தோணுதா, யாரையாவது அடிக்கணும்னு தோணுதா, மிதிக்கணும்னு தோணுதா, என்ன உங்களுக்கு பண்ணணும்னு தோணுனாலும் உங்க எண்ணம் வரும்போது பவுல் சொல்றாரு, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படி என்ன பண்றாரு? எனக்கு வர்ற அந்த கோபத்தை அதை என்ன பண்ற, புடிச்சு ஜெயில போட்டுறப்பா, கிறிஸ்து என்ற ஜெயில். ஹல்லேலூயா. கோபம் வருதா, அடிக்க தோணுதா, எல்லாத்தையும் அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சிந்தை அல்லாம என்னெல்லாம் வருதோ அதை எல்லாத்தையும் பிடிச்சு நான் சிறையாக்கிறேன். அப்ப எனக்குள்ள என்ன வந்துடும்? கிறிஸ்துவின் சிந்தை மட்டும் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? போதும். உன் குடும்பத்துல நீங்க பேசாம இருந்தது போதும், குடும்பத்துல நீங்க சண்டை போட்டது போதும், சோர்ந்து போனது போதும். ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தை, என்னுடைய சிந்தை உனக்குள்ள வந்துருட்டும்பா, என்னுடைய சிந்தை உனக்குள்ள வந்துருட்டும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீ செஞ்ச பலியில எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடுங்க. இன்னைக்கு உங்களை அப்படியே இந்த 4 காரியங்களுக்கு முன்னாடி உங்களை அப்படியே நீங்க வைங்க. தேவன் தெரியும், ஆனா அவரை வணங்க மாட்டேன். ஒரு சராசரி மனுஷன் வாழ்றது போல நான் வாழ்ந்துட்டு அப்படியே போயிருவேன். வீணான சிந்தனை உள்ளவர்களா இன்னைக்கு நம்ம இருக்கோமா? இல்ல தேவன் இவர்தான் எனக்கு தெரியுங்க, எனக்கு நம்பிக்கை எல்லாம் இருக்கு, ஆனா அவரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், அவர் அறிகிற அறிவு எனக்கு வேண்டாம், ஆனா என்னுடைய இருதயத்தின் இச்சை என்னவோ அதன்படி நான் செஞ்சு வாழ்ந்துட்டே போறேன். கேடான சிந்தனை உள்ளவர்களா இன்னைக்கு இருக்கோம். 3வதாக நம்ம பார்த்தோம், தேவனை தெரியும், அவரை அறிந்திருக்கிறோம், அவருடைய வசனம் தெரியும், ஆனா அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கோம். துர்புத்தி உள்ள ஒரு சிந்தனை உள்ளவர்களா நம்ம இன்னைக்கு இருக்கோம். அப்படியே உங்களை ஆராய்ந்து பாருங்க, அப்படியே ஆராய்ந்து பாருங்க. நான் எந்த கூட்டத்தில் இருக்கேன்? இல்லைன்னா தேவனோடு கூட புது உடன்படிக்கை பண்ணி அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு தேவனா இருக்கிறார், நான் அவருக்கு ஜனமா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதை ஆவியானவர் தேவனுடைய சிந்தையை எனக்கு வெளிப்படுத்துறார், ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்தது நிமித்தமாய் என்னுடைய ஆவி அது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் அப்படியே மறுரூபம் ஆயிட்டேன், நான் மாறிட்டேன், என் மனம் மாறிடுச்சு, என் உள்ளார்ந்த அந்த மனுஷன் மாறிட்டான். நான் இன்னைக்கு நீதியும் பரிசுத்தத்தையும் செய்யற ஒரு புது சிருஷ்டியா, ஒரு புது மனுஷனா நான் மாறிட்டேன். கிறிஸ்துவின் சிந்தை இன்னைக்கு அப்படியே எனக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு வேற எந்த சிந்தனை வந்தாலும் அந்த சிந்தனையை நான் சிறப்படுத்தி கிறிஸ்துவின் சிந்தையை நான் செய்வேன். அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுங்க. எந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம இருக்கோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பார்வை சிந்தை எல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். அப்படியே ஒப்பு கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். என் பார்வை சிந்தை எல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம்
கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த சிந்தை எங்களுக்குள்ள இருக்கட்டும் அப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு கூட நீங்க இடைப்பட்டதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 அப்பா. வலி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். வினு பிரதர் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உச்சம் தாழ்ந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் உருவி பாயட்டும் ஆண்டவரே. இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே மகனுக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டளையிட்டதுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உடைய வல்லமை பாய்வதாக மகன் மேல உடைய வல்லமை பாய்வதாக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நெக் பெயின் பேக் பெயின் என்று சொல்லி கஷ்டப்படுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற, கால் வலியில ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற, மூட்டு வலியில ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா சளி இருமல் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போட்டதுக்காய் நன்றி தகப்பனே. உடைய சுகம் அளிக்கிற வல்லமை இந்த நேரத்துல பாய்கிறதுக்காய் நன்றி. எல்லா தலைவலிகள் இயேசுவின் நாமத்துல வெளியேறினதுக்காய் நன்றி அப்பா. கிட்னி ஸ்டோன்ஸ் மாறினதுக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா சுகர் பிளட் பிரஷர் எல்லாம் இயேசுவின் நாமத்துல வெளியேறினதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய சுகம் அளிக்கிற வல்லமை இந்த அறைக்குள்ள பாய்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கண்ணில் இருக்கிற பாதிப்புகள் இயேசுவின் நாமத்துல வெளியேறினதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. இந்த நேரத்துல விசேஷமாய் ஜிபின உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மகனை மறுபடியும் எங்க மத்தியில நீங்க கொண்டு வந்து சேர்த்ததுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. மகனுக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த வேலைக்காய் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். மகனை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நீங்க எழுப்பி நிக்க வைக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்ப இந்த தடவை அப்பா, இந்த தடவை ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே மகனுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வேலையை நீங்க கட்டளையிட்டுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். கூட இருக்கிற அபியோடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க. மகனுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீங்க நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் ஆண்டவரே இந்த சிந்தனை எனக்கு நீங்க மாற்றி கொடுங்கப்பா என்று சொல்லி இந்த என்னிடத்துல இருக்கிற இந்த காரியம் மாற வேண்டும் என்று சொல்லி உடைய பாதத்துல காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடுங்கப்பா. அப்பா குடியிலையும் ஆண்டவரே தவறான காரியங்களை பார்க்கறதுல ஆண்டவரே பிடிபட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஓ உடைய கரம் நீட்டப்படுவதாக, உடைய கரம் நீட்டப்படுவதாக. நான் என்ன சின்ன ஒரு காமெடி தானே பார்க்கிறேன். இதை யார் பார்க்காம இருக்கா? இல்ல இல்ல, அது தேவனுடைய கண்களுக்கு அது பிரியமானது இல்லை. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளட்டும். உடைய பிள்ளைகள் நீதியின் பாதையில நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சிந்த பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வரட்டும். உம்முடைய பரிசுத்தம் கடந்து வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மக்கு நன்றி தகப்பனே, மக்கு நன்றி தகப்பனே. எல்லாவற்றுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.